ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டையை வச்சு குழம்பு செய்கிறது பார்க்கலாம். இது நான் வீட்டிலே பிடுங்கி உரித்து வச்சுக்கிட்டேன். நான் உரித்து வச்சுருக்க வீடியோ உரித்ததை அப்புறமாட்டி போடுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். நீங்கள் அப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உரித்து வச்சுருக்க பிரண்டையை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கலைன்னா நாப்பறிக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கிறேன். நான் நல்லா வதக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதே கடாயை வச்சு நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா 3 போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கத பிரண்டையை அதில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிட்டு புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கோங்க. புளி அதை கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான் வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இது மூட்டு வலி, கைகால் வலி, நரம்பு சுருண்டல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கு சளி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது எடுத்து சாப்பிடையில நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பசியெல்லாம் நல்லா எடுக்கும். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கெல்லாம் பசி எடுக்கலன்னு சொல்லுவாங்க. இது கொடுத்தா நல்லா பசிக்கும். இது கஷாயம் வச்சு சாப்பிட்லாம், சட்னியும் அரைச்சி சாப்பிட்லாம். இதில் நிறையா பொடி பண்ணி சாப்பிட்லாம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கத அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பூண்டு நச்சு போட்டுக்கலாம். அதில் பூண்டு நச்சு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூண்டு நான் மிளகும் தான் நச்சு போட்டிருக்கேன். மிளகும் பூண்டு நச்சு போட்டால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமானது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.